அதிவேகமாக ஓடக்கூடிய விலங்கு சிறுத்தை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆமாங்க, சிறுத்தை ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் அனிமல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த சிறுத்தைக்கு பிடித்தமான உணவு மான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சிறுத்தை மட்டும் மானை பார்த்துச்சுன்னா அதனுடைய வேகத்தை அதிகப்படுத்திட்டு அந்த மானை பிடிச்சு கொதறி சாப்பிட்டுட்டு தாங்க மறுவேளை பார்க்கும். இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான் இல்லைங்களா? ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் நிறைய புல்வெளிகள் உள்ள இடங்கள்ல 2 அழகான மான்கள் புல்லை சாப்பிட்டு ரசிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த 2 மான்கள்ல ஒரு மான் தூரத்துல சிறுத்தைய பார்த்துடுதுங்க. உடனே அந்த 2 மான்களும் அதை பார்த்த வேகத்துக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்கங்க அந்த சிறுத்தையிலிருந்து தப்பிக்க. இந்த சிறுத்தை மான்களை பார்த்துட்டு அவங்களும் அந்த மான்களை எப்படியாவது நாம பிடிச்சு சாப்பிட்றணும், 2 மான் கிடைச்சிது அப்படிங்கிற சந்தோஷத்துல அந்த சிறுத்தை தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்துவாங்கங்க. ஆனா மானுக்கு ஒரு சிறப்பு உண்டு. சிறுத்தைக்கு ஈடு கொடுத்து ஓடக்கூடிய தன்மை மானுக்கும் உண்டு. அவங்க துள்ளி துள்ளி குதிச்சு வேகமா சிறுத்தையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஓடுவாங்க. ஆனா சிறுத்தையினுடைய இலக்கு தான் மானாச்சே. அவங்க எப்பொழுதும் சிறுத்தையானது தன்னுடைய இலக்கிலிருந்து கொஞ்சம் கூட திசை திரும்புறது கிடையாது. அவங்க இலக்கை குறிக்கோளா வச்சுட்டு தான் சிறுத்தை எப்பொழுதுமே மான விரட்டும். அந்த 2 மான்கள்ல ஒரு மான் சிறுத்தைக்கு ஈடாக தன்னுடைய இலக்க குறிக்கோளா வைக்கி, எப்படியும் நாம இந்த சிறுத்தையிலிருந்து தப்பிச்சு ஓடுறது மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சிறுத்தைக்கு ஈடு கொடுத்து வேகமா ஓடுது. அந்த 2 மான்கள்ல இன்னொரு மான் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓடுனதும் கொஞ்ச தூரம் நின்று திரும்பி பார்க்க ஆரம்பிக்குது. சிறுத்தை சிறுத்தை வருது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஓட ஆரம்பிக்குது. திரும்பியும் நிற்கிது, திரும்பியும் சிறுத்தைய பார்க்குது. அதனுடைய கவனம் எல்லாம் தன்னுடைய இலக்கை நோக்கி இல்லாம தன்னை துரத்தி வர்ற சிறுத்தை மேலேயே இருக்குது. அப்ப சிறுத்தை மேல இருக்குறதுனால அதனுடைய கவன சிதல் வீணடிக்கப்படுது. உட்காருது, நிக்கிது, திரும்பி பார்க்குது. இப்படி தன்னுடைய நேரத்தை அது வீணாக்குது. ஆனா மற்றொரு மான் என்ன பண்ணுதா, அதனுடைய இலக்கு தப்பிப்பது தான். அது எதையுமே யோசிக்கல. சிறுத்தை வருதா வரலையா, நாம வேகமா ஓடணும் அப்படின்ட்டு அது தப்பிச்சு ஓடியோ போயிடுது. ஆனா அந்த நின்று சிறுத்தை வருதான்னு பார்த்த மானானது ஒரு சமயத்துல சோர்ந்து நிற்கும் பொழுது அந்த சிறுத்தைக்கு இரையாயிடுது. ஆமாங்க, இப்படிதான் நாம ஒரு இலக்கை நோக்கி போகும் பொழுது நம்மளுக்கு இடையூறுகள் வருதா, இல்லை இது என்னென்ன தடங்கல்கள் வருது அப்படின்னு நாம நின்று யோசிச்சாலோ, இல்லை நம்ம டைமை வீணடிச்சுட்டு நம்மளோட திசை திருப்பினாலோ கவனத்தை நம்மளுடைய வெற்றியை அடைய முடியாது அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுதுங்க. நம்ம எப்படி ஒரு மான் சிறுத்தையிடமிருந்து தப்பித்துக்கிறதுக்கு தன்னுடைய இலக்கை மட்டுமே குறிக்கோளா வச்சுட்டு ஓடி தன்னை காவந்து பண்ணிக்கிட்டோ, அதை மாதிரி தான் நாம் ஒவ்வொருத்தருடைய கவனமும் தன்னுடைய இலக்கு மேலே மட்டும்தான் இருக்கணும். நம்மளை திசை திருப்ப நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்மளுக்கு ஓடுறதுக்கு தடங்களாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களும் வரும். அதெல்லாம் நம்ம திரும்பி பார்த்து அதுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டோ, இல்லை நாம் கொஞ்சம் சோர்ந்து போய் உட்காந்து டைமை வேஸ்ட் ஆக்கிட்டோம்னாலோ நம்மளுடைய இலக்கை நாம் அடைய முடியாது. இந்த சிறுத்தையும் மானும் தன்னுடைய இலக்கை எப்படி குறிக்கோளாக வச்சுட்டு வெற்றி அடைஞ்சாங்களோ அதை மாதிரி தானே நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணுமே வெளியே. இன்னொரு மான் எப்படி கவனக்குறைவால் திசை திரும்பிச்சோ அப்படிய உயிரே போய்விட்டது. அப்படிதாங்க நாமளும் இலக்கை நோக்கி வெற்றி நடை போடுவோம். இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மாணவ செல்வங்களே, உங்களுடைய இலக்கை மட்டும் குறிக்கோளாக வச்சுட்டு உங்கள் நேரத்தை வீணடிக்காமல் நீங்கள் கவன சிதைவு இல்லாமல் போராடுங்கள். வெற்றி நிச்சயம். நன்றி.